இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கோட்டகைசின்னு எடுத்துக்கணும். இந்த ஆடியோ கோட்டகைசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசிக்குள்ள இருக்கலாம், தனியாவும் இருக்கலாம். ஓகேங்களா? எங்க வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஐசியில் ஆடியோ கோட்டகைசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக் பயாஸ் அப்படின்னா இது வந்து மைக்கோட செக்ஷன் 1.8 வால்டேஜ் அல்லது உங்களுக்கு 2.8 வால்டேஜ் சம்திங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எதுக்கு சார் இது வால்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் ஆன் ஆகிறதுக்காக. எதுக்கு மைக் இப்போ எல்லாம் ஒரு செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஆன் ஆகணும் போகணும் அப்படின்னா அதுக்கும் குறிப்பிட்ட வால்டேஜஸ் வேணும், அதுக்கும் குறிப்பிட்ட சிக்னல்ஸ் வேணும், அதுக்கும் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி எதுனா ஒன்று தேவைப்படும். அப்படின்ற பட்சத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைக் பயாஸ் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.8 வால்டேஜ் அல்லது உங்களுக்கு 1.8 வால்டேஜ். என்னது 2.8 வால்டேஜ் அல்லது 1.8 வால்டேஜ் இதுல இருந்து எதனா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர் பண்ணிக்கணும். ஓகே, 1.8 வரும் அல்லது 2.8. இப்ப இந்த வால்டேஜ் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இங்க இருந்து ஜென்ரேட் ஆகுற ஒரு வால்டேஜஸ் ஜென்ரேட் ஆயிட்டு வருதா? இப்ப இது வரும்போது எங்க சார் வரும்னா கிறிஸ்டல் மைக். ஓகே, கிறிஸ்டல் மைக்கு வரும் வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மைக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க. இது வந்து கிறிஸ்டல் மைக்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்கோம். 0 ஓம்ஸ் இண்டக்டர் எதுவுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா 2.2Kல இருந்து உங்களுக்கு 4.7Kக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும் உள்ளார. எதுக்குள்ளார சார்னா மைக்குள்ளார இருக்கு. நல்லா தெளிவா நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க நினைக்கலாம் வெளியே இருக்கு இந்த மாதிரி ஒரு காக அந்த மாதிரி ஒரு காவல மைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. எந்த ரெஜிஸ்டர் சார்? இந்த 1.1Kல இருந்து 4.7 கிலோ ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு வேல்யூ உள்ள ஒரு ரெஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுது 1.8 வால்டேஜ் அல்லது 2.8 வால்டேஜ். என்ன பேர்ல? மைக் பயாஸ். மைக் பயாஸ் இந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வால்டேஜ் வந்து இந்த சைடு வருது, இந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு வால்டேஜ் வரும். இப்ப இது மூலியமா என்ன ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் எடுத்துக்கங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். கே கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகுது. ஜிஎன்டி. ஓகேங்களா? மைக் யூனிவர்சல் மைக் யூஸ் பண்றதும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்கன்றது நான் அப்புறம் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு யூடியூப்ல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நடுமையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் மைக் யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட் பாத்துருக்கீங்களா பாக்கலையா? பாத்து இருக்கீங்களா இல்லையா சார்? ஒரு வீடியோல பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்க. ஓகே, அது எந்த மெத்தட்ல யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் நீட்டா சொல்றேன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது இந்த செக்ஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் ஆகுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ கோட்டை ஐசிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போகுது. எப்படி போகுதுன்னா ஒரு ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் இது மூலியமா. இது வந்து பாத்தீங்கன்னா மைக் பிளஸ் போது வந்து பாருங்க நீங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்டேஜஸோட 1.8 வால்டேஜ் அல்லது 2.8 வால்டேஜஸ் வருதா? வருமா வராதா? ரெஜிஸ்டர் 2.2K கிலோல இருந்து 4.7 கிலோ வரைக்கும் ரெஜிஸ்டர் இருக்குன்னா வருமா வராதாங்க வால்டேஜஸ்? ஓகே, வால்டேஜ் வருதுங்களா? இப்ப வால்டேஜ் வந்து இப்ப நம்ம கெப்பாசிட்டர் கிளாஸ்ல கெப்பாசிட்டர் சொல்லியிருக்கோம் ஓப்பன் சர்க்யூட் கம்போனன்ட்ஸ். ஒன்லி ஃபில்ட்ரேஷன் தேவையில்லாத ஃப்ரீக்வன்சியா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா இங்க இருந்து அங்க அமுச்சு விடும். வால்டேஜ் என்ன பண்ணும்? ஒரு சைடு நீட்டுறோம். அப்ப இந்த வால்டேஜ் இங்கேயும் ஸ்டாப் பண்ணுமா? ஸ்டாப் பண்ணாதா? சொல்லுப்பா, ஸ்டாப் பண்ணுமா பண்ணாதா? நிறுத்துமா நிறுத்தாதா? ஸ்டாப் பண்ணணும். அப்ப இதுக்கப்புறம் தான் என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. புரியுதுங்களா? நம்ம பேசுற வாய்ஸ் இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா ஒரு ஃப்ரீக்வன்சி. இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னா கோட்டாக் ஐசிக்கு போகுது. ஆடியோ கோட்டாக் ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போகுது. இப்ப நடுமையத்துல ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? நடுமையத்துல ரெஜிஸ்டர். இப்ப இந்த ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 ஓமா இருக்கலாம் அல்லது 2.2Kவா இருக்கலாம் அல்லது 4.7 10 கிலோ கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு போகும். ஏன் சார் இப்ப இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு செக்ஷன்ல ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணும்? அது
ஒரு செக்ஷன்ல ரெஜிஸ்டர் சீரியலைஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு ஸ்பீட்ல போனாலும் அதை கொஞ்சம் என்ன பண்ணும், நிறுத்தி நிதானமா போக வைக்கும். ஆபத்து இரு, நீங்க வேகமா பண்ணீங்கன்னா ஆபத்து இருக்கு, பொறுமையா போங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் மைக்ரோ செகண்ட் வரைக்கும் என்ன பண்ணும், நிப்பாட்டி ஸ்பீட் பிரேக் போட்டு அமுச்சு விடும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அது ஐசிக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா போர்டுல வெளியே இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்னு பிளஸ் வந்துச்சு சார், அப்ப மைனஸ் சார். அப்ப மைனஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு லைன் வரும், ஒரு ரிஜிஸ்டர், அடுத்து ஒரு கெப்பாசிட்டர், அடுத்தது மைனஸ். நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இது மைனஸ், இது பிளஸ். இங்க போய் ஒரு கதிர்வீச்சு. ஓகேங்களா. இங்க அதே மாதிரி இது வால்டேஜஸ் வருது. இங்க என்ன சார், நிறுத்தி என்ன பண்ணோம், வால்டேஜஸோட சேர்ந்து நம்ம பேசுற வாய்ஸ் இங்கேயும் வரும். இப்ப என்ன பண்ணுங்க, வால்டேஜஸ் என்ன பண்ணும், டிராப் பண்ணிடும். 1.8 வால்டேஜ் அல்லது 2.8 வால்டேஜஸ் என்ன பண்ணும், ஸ்டாப். ஸ்டாப் பண்ணிட்டு வால்டேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும் முன்னாடி அமுச்சு விடும். இது வந்து பாத்தீங்கன்னா 2.2 கிலோ ரெஜிஸ்டர் வச்சுங்க, இல்ல 0 ஓம் ரெஜிஸ்டர் வச்சுங்க. இந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், இது பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், சுத்தமான வாய்ஸ அமுச்சு விடும். எந்த விதமான ஒரு கீச்சு மூச்சின்னு சவுண்ட் வராம அழகா இதமான ஒரு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அவுட் ஆஃப் சைட்ல உங்களுக்கு அமுச்சு கொடுக்கும். அதுக்குதான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சீரியலையும் அண்ட் ரெஜிஸ்டரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 1.8 வால்டேஜ் அல்ல 2.8 வால்டேஜ் பயாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசியை சாரி இந்த மைக்கை ஆன் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியோ, அதுல இருந்து நம்ம பேசுற அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், உள்ளார ஐசிக்குள்ள இன்புட் ஆயிட்டு இது மூலியமா சிபிக்கு போகும். சிபி மூலியமா நெட்வொர்க் செக்ஷனுக்கு போய் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது அங்க கேட்கறது, அங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்கறோன்ற மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. இது வந்து ஜிஎன்டி கிரவுண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, பிளஸ் மைனஸ். இப்ப இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது செக்ஷன் அப்படியே நம்ம வந்து வாங்க நம்மளோட ஸ்கீமேட்டிக் போலாம். இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிச்சா புரியலையா, டவுட் எதனா இருக்கா இப்ப இதுல? இல்ல சார். இல்ல நான் புரிஞ்சுச்சுங்கண்ணா. ஓகே, அடுத்து இன்னொரு நம்பர் புரிஞ்சுச்சா சார் உங்களுக்கு? ஆனா இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் எப்படி சொல்றது, கால் பண்ணா லேட்டா ரிசீவ் ஆகுது அந்த மாதிரி சொல்றதுக்கு இதுல ஏதாச்சும் ஃபால்ட் வருமானா? அது நெட்வொர்க் செக்ஷன் வரைக்கும் ஃபால்ட் வரலாம், சிம் கார்டு கூட ப்ராப்ளம் இருக்கலாம், அதுலயும் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா. ஓகே. சரி வாங்க அடுத்தது இப்ப நம்ம ஸ்கீமேட்டிக் போலாம் வாங்க. ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணியாச்சு. எதை ஓபன் பண்ணிட்டோம், ஸ்கீமேட்டிக். இப்போ ஒரு மைக் செக்ஷனும் ஓபன் பண்ணிக்கலாம் டைரக்டா. மைக் எங்க இருக்கும், சப்போர்டுல இருக்கு. சப்போர்டுல என்ன மைக் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், B2B கனெக்டரை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்ப இதுல மைக் பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் பயாஸ் இந்த 3 செக்ஷனையும் பாக்குறோம். இதே பாருங்க, மைக் பிளஸ் மைனஸ் இருக்கா இல்லையா, மைக் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கா இல்லைங்களாப்பா? இருக்கு சார். இருக்குண்ணா. ஓகே, இப்ப இருக்கு. இப்ப இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒன் சைடு வால்டேஜ் கண்டிப்பா வரணும், 2 வால்டேஜ்ல எதுனா ஒண்ணு வரும். ஓகேங்களா. இது வந்து எங்க இருந்து வருது, சப்போர்டுல இருந்து. இதுல இருந்து சப்போர்டு நம்ம கே இருக்கு பாத்தியா, சப்போர்டுல இருந்து ஒரு ஸ்ட்ரிப் வழியா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இப்ப இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளஸ் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மைக் பயாஸ் அந்த லைன் இருக்கா அப்படின்றது பாக்குறோம். இதே பாருங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, மைக் பயாஸ் என்ற லைனு இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா, என்ன வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, 2.7 வால்டேஜ் கொடுத்துருக்காங்களா, 2.8 சொல்லியிருந்தோம், இந்த 2.7 போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு, VDD அண்டர்ஸ்கோர் மெயின் மைக் பயாஸ்
2.7 வால்டேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த வால்டேஜ் வந்து எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சப்போர்டுக்கு போகும். எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா ஸ்டிப் வழியா ஓடி போகும். ஸ்டிப் வழியா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டர், ஓகேங்களா? எதுக்குள்ள ரிஜிஸ்டர் இருக்கு? மைக்குள்ளார ரிஜிஸ்டர் இருக்கு. நீங்க வந்து போர்டுல ரிஜிஸ்டர் இருக்கு, இண்டக்டர் சார் சொல்லிட்டாரு, இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே சப்போர்டுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து யூஸ் பண்ற டிஜிட்டல் மைக்னு சொல்ற அந்த கிறிஸ்டல் மைக், அது வந்து கிறிஸ்டல் மைக்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டல் மைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டரும் அண்ட் உங்களுக்கு ஒரு இண்டக்டரும் இருக்கு. ஓகேங்களா? அதை பைபாஸ் பண்ணா எப்படி ரெடி ஆகுதுன்றது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா அப்பாற்பட்ட விஷயம். பட் ஆனா அங்க ஒரு மைக் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அது கரெக்டா இதுக்கு மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்ற இந்த விஷயமும் இன்னொரு விஷயமும் இருக்கு. அதையும் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 3 லைன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான லைன் இதுதான் நம்மளுக்கு மைக் பயாஸ் 2.7 வால்டேஜஸ். ஓகேவா? இந்த வால்டேஜஸ் எங்க இருந்து வருது, எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பாத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் பண்ணணும், காப்பி பண்ணணும். காப்பி பண்ணணுமா பண்ணக்கூடாது? ஆன்சர் கொடுங்கப்பா. காப்பி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? காப்பி பண்ணணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுத்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்து பாருங்க ஆடியோ கோட்டாக் ஐசிக்கு வருதா வரலையா? இதே வால்டேஜ் போட்டிருக்கா? ஆடியோ கோட்டாக் போட்டிருக்கா போட்டிருக்கலையா? சாம்சங் போர்டு தான் இது. போட்டு இருக்கு போட்டிருக்கு. இருக்கத்துல ரொம்ப கஷ்டம் என்னன்னா சாம்சங் போர்டு ரெடி பண்றதுதான். எந்த செக்ஷன் இப்ப ஆடியோ கோட்டாக்கு இங்க போட்டிருக்கு. போட்டு இப்ப நாங்க நெக்ஸ்ட் இதை கொடுக்குறோம். அடுத்தது வேற எங்கன்னா வருதா? இல்லை, இதுக்கு மட்டும்தான் அதுக்கு வருதா? இங்க இருந்து தான் வருதா? வேற எங்கன்னா போதும் பாருங்க. ஆடியோ கோட்டாக், அடுத்து மெயின் ரிசீவர், அதே தான் வருது. எங்க வருது? B2B கனெக்டரும் நம்மளோட ஆடியோ கோட்டாக் ஐசிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நம்மளோட இதுல என்ன கொடுத்திருந்தோம்? நம்மளோட டயக்ராம்லயும் இதுதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்திருந்தோம். இதே பாருங்க, உங்களுக்கு ஆடியோ கோட்டாக் ஐசி, ஆடியோ கோட்டாக் ஐசில இருந்து நம்மளுக்கு இங்க இதுல வருது கொடுத்துருக்குமா? ஆமா சார். இதுதானே ஆமா. ஸ்கிமேட்டிக்ல தானே கொடுத்திருந்தாங்க 2.7 வால்டேஜ். ஆமா சார். மைக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஆகுது. இதுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா போகுது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதிர்வீச்சு ஜென்ரேட் ஆகுது பிளஸ். இதுலயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போகுது, ஒன்லி கதிர்வீச்சு ஜென்ரேட் ஆகுது பிளஸ் அண்ட் மைனஸ். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இதே வால்டேஜ் வருது. இங்க எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க போகுது. இங்க வால்டேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி என்ன பண்ணுது, நம்ம பேசுற அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அமுச்சு விடுது. ஓகே, அடுத்தது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இதை செக் பண்ணிட்டோம் கரெக்டா எங்க இருந்து வருது போகுது அப்படின்றத நம்ம மெயின் மைக் அப்படின்ற செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்றதுன்னா இப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன சார், மெயின் மைக் பிளஸ் மைனஸ் நம்ம செக் பண்றோம் அது எங்க இருந்து வருது அப்படின்னு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு எந்த போர்டுல இருந்து வருது, சப் போர்டுல இருந்து வருது, மைக் செக்ஷன்ல இருந்து. மேல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இருக்கு, கீழே பிளஸ் இருக்கு, பிளஸ் நம்ம காப்பி பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன், எங்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க நேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு கேளுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா 0 பஜர் ரேஞ்ச் வரும், எந்த விதமான இது இல்ல, ஓஎல்என் இல்லாது, எல் 0 நார்மல் இது இண்டக்டர், ஐ மீன் காயில். இப்போ வந்து இங்க நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அங்க என்னன்னு போட்டிருக்கு, மெயின் மைக் அண்டர்ஸ்கோர் பி. இங்க என்ன போட்டுக்குது, மெயின் அண்டர்ஸ்கோர் மைக் பி போட்டிருக்கு. நடுமயத்துல ஒரு அண்டர்ஸ்கோர், ஆமா அண்டர்ஸ்கோர் போட்டுட்டாங்க. போட்ட உடனே இப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிற இந்த இண்டக்டரை பார்க்கணும். இண்டக்டரை கண்டிப்பா நம்ம பார்க்கணும் தானே? ஆமா சார். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எங்க வந்திருக்குது, ஆடியோ கோட்டை கைசிக்கு வந்திருக்கா வரலையா? வந்துடு சார். இப்ப ஆடியோ கோட்டை கைசில வந்து என்ன இருக்குது, இப்ப நல்லா நான் சொல்றதை கவனிங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆடியோ கோட்டை கைசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு நான் சொன்னது புரியும். ஆடியோ கோட்டை கைசிக்கு வந்திருக்கா, வந்தோடனே இங்க வந்து பாருங்க நடுமயத்துல சீரியல் ஒரு என்ன பண்ணிருக்காங்க, கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அப்பங்க வால்டேஜ் இங்க இருந்தா அவங்க ஸ்டாப் ஆகுமா ஆகாதா? நான் சொன்ன மாதிரி 2.7 வால்டேஜ் நின்னு போகுமா? அடுத்தது இங்க இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும் இங்க ஜென்ரேட் ஆகி போகும். என்னது இது, பிளஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைனஸ்க்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொடுக்கலாம், ரெண்டாவது வந்துருச்சு அதே இடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும்,
மெயின் இப்ப B2B கனெக்டருக்கு போகும். B2B கனெக்டர்ல இதே பாருங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மெயின் மைக் மைனஸ். ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்றோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் கொடுத்தோடனே என்ன ஆச்சு, இங்க வந்து நான் இண்டக்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செக்ஷன் கொடுத்து ஷார்ட் பண்ணிருக்காங்க. தெரியுதுங்களா? கருப்பு கலர்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? கொடுத்துட்டு இங்க ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரேஷனுக்காக ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இதுல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஷார்ட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் கூட இப்ப ஷார்ட்டா இல்லையா? ஆமாண்ணே. ஆமா ஒரு சார். 0 ohm ரிஜிஸ்டர் ஷார்ட் ரிஜிஸ்டரை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎன்டி மெயின் கிரவுண்ட் இது கூட என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இது வந்து நெகட்டிவ். ஷார்ட் பண்ணது இங்க இங்க இருக்கா, இது இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா தெரியலையா? இப்ப பச்சை கலர் நான் காமிக்கிறேன் பாருங்க, தெரியும். ரவுண்ட் ஷேப் பாக்குறோம், தெரியுதுங்களா? ஆமா சார். எது கூட இதே பாருங்க, மைனஸ் கூட இங்க இங்க ஒரு ஷார்ட் வச்சிருக்காங்க, இங்க ஒரு ஷார்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது மூலியமா என்ன ஆகுது, இப்ப இங்க ஷார்ட் ஆனோடனே இது என்ன ஆகுது, கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் மைக் மெயின் அண்டர் ஸ்கோர் மைக் ஜிஎன்டி. ஜிஎன்டினா என்னது, கிரவுண்ட். கிரவுண்ட் இது கூட, அப்ப இது கூட என்ன ஆகுது, ஜிஎன்டி கிரவுண்ட் ஆயிடுச்சா ஆகலையா? கிரவுண்ட் வந்துருச்சு சார். கிரவுண்ட் ஆயிடுச்சு. Ground அடுத்து ஆயிடுச்சு. நம்ம கிரவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இதே நம்ம ரெண்டாவது மெயின் அண்டர் ஸ்கோர் மைக்கை நம்ம என்ன பண்றோம், சர்ச் பண்றோம். நேரா இப்ப ரெண்டாவது இங்க இந்த கிரவுண்ட் கூட இருந்தாலும் நீங்க செக் பண்ண இந்த லைன் வந்து செக் பண்ண மறக்கவே கூடாது. கிரவுண்ட்ல இருக்குது சார் கரெக்டா இருக்குன்னா அப்படிலாம் இல்ல. இந்த லைன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகிது, கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்களா கிரவுண்டா இருந்தாலும். ஆமா சார். இப்ப இது வழியா என்ன போகும், கொட்டாக் ஐசி போகுது. கோட்டாக் ஐசி. அப்ப இது கீழே கிரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா இதுல வால்டேஜஸ் வராது. வால்டேஜ் என்ன வரும், 0 தான் இருக்கும். புரியுங்களா? வால்டேஜஸ் இருக்காது. பட் ஆனா நம்ம இந்த கெப்பாசிட்டர் சீரியல் யூஸ் பண்ணிருக்க கெப்பாசிட்டர் செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும் சார். கண்டிப்பா செக் பண்ணணும்ல. ஆமா சார். ஆமா சார். ஓகே. அப்ப இந்த கெப்பாசிட்டர், ஏன்னா அதிகபட்சமான பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ரெஜிஸ்டர் ஒண்ணு வச்சு என்ன பண்றாங்க, ஜிஎன்டி கிரவுண்ட் கூட ஷார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப மல்டிமீட்டர்ல செக் பண்ற ஒரு ஷாப் கீப்பரா இருக்கட்டும், இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட் போன ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் ஆனாலும் சரி, அவங்களுக்கு அந்த சீக்வன்ஸ், இதோட ஒர்க்கிங் எப்படி, இதோட செக்ஷன் எப்படி, இந்த எந்த லெவல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு தெரியாத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி இதை காமிக்கிறேன். இந்த செக்ஷன் இந்த கெப்பாசிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கெப்பாசிட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப வந்து பாருங்க, நான் பேக் இப்ப போறேன். போன உடனே வந்து பாருங்க, இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிஜிஸ்டர் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஷார்ட் கிரவுண்ட் கூட ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் பண்ணிட்டாங்களா? அப்ப இதுல என்ன வரும், நம்ம பீப் ரேஞ்சில வச்ச பஜர் சவுண்ட் வருமா வராதா? கண்டிப்பா வரும். வரும் சார். இப்ப கண்டிப்பா சவுண்ட் வரும். அப்ப கண்டிப்பா சவுண்ட் வரும்போது இப்ப ஏன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஷாப் கீப்பரா இருக்கட்டும், எப்படி டெக்னீஷியனா இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸ் ஒரு கரெக்டான ஒரு லெவல் தெரியல அப்படின்னா இங்க என்ன பண்ணுவாங்க, பஜர் சவுண்ட் வருதான்னு செக் பண்ணுவாங்க. பஜர் சவுண்ட் வந்தோடனே அவங்களோட மைண்ட் செட்ல என்ன தோணும், இந்த செக்ஷன் நல்லா இருக்குன்னு தோணுமா, கெட்டு போச்சுன்னு தோணுமா? கெட்டு போச்சு, ஷார்ட் ஆயிருக்குன்னு தோணும். இல்லப்பா தப்பா சொல்றேன், நல்லா இருக்குன்னு தானே தோணும். ஆல்ரெடி இது ஜிஎன்டி கிரவுண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்லி பஜர் சவுண்ட் ஆமா வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு தானே தோணும் அவங்களுக்கு. ஷார்ட் ஆச்சுன்னு எப்படி தோணும்? ஆமா சார். மைனஸ் அப்படிங்கறதுனால வந்து கிரவுண்டோட வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் தான் சார் தோணும். நல்லா தானே இருக்கும் தோணும் மணிகண்டன் சார். புரியுதா நான் சொல்றது? நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். புரியுதுங்க. ஏன்னா மைனஸோட கனெக்ட் இருக்கனால மைனஸோட கனெக்ட்ல இருக்குது இல்ல, R6023, ஐ மீன் டைரக்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. R632 காப்பி போர்ட் பேஸ்ட், நெக்ஸ்ட் ஜூம், நெக்ஸ்ட் இதே வந்துச்சுங்களா? இப்ப இந்த ரெஜிஸ்டர்ல என்ன ஆகுது, ஒரு சைடு உங்களுக்கு என்ன வருது, மைக். ஓகேவா? மெயின் மைக், மைக்கோட மைனஸ். ஓகேவா? இப்ப இது கூட வந்து இருக்கு. இன்னொரு சைடு என்ன இருக்கு, ஜிஎன்டி கிரவுண்ட். ஜிஎன்டி இந்த மைக் எவ்வளவு வேல்யூ, 0 ohm ரிஜிஸ்டர். அப்ப இது என்ன ஆகும், இது கூட இது கண்டினியூட்டி கனெக்ட் ஆகுமா ஆகாதா? கனெக்ட் ஆகும் சார். கனெக்ட் ஆகிற பட்சத்துல ஒரு டெக்னீஷியன் இதோட சீக்வன்ஸ் கரெக்டான லெவல் தெரியல அப்படின்றப்ப அவங்க இந்த மைனஸ்ல செக் பண்றாங்க, பஜர் சவுண்ட் வருது. பஜர் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க, ஒர்க் ஆகல. பட் ஆனா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த அளவுக்கு இந்த செக்ஷன் நல்லா இருக்குதுன்னு நினைச்சுக்கின்னு இருக்காங்களா, இப்ப கெட்டு போச்சுன்னு நினைச்சுன்னு இருக்காங்களா? சொல்லுங்க.
இப்ப சொல்லுங்க மணிகண்டன் நல்லா சொல்லு. இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க செல்வம்? சார் நல்லா இருக்குன்னு தான் சார் நானே. ஓகே. ரவிக்குமார் நீங்க? நல்லா தான் சார் இருக்கும். நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். காரணம் என்ன? இதுதான் இப்ப மேட்ரு. ஏன்னா ஒரு செக்ஷனை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணும் போது நம்மளுக்கு சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த லைன் ரொம்ப முக்கியம், அதோட செக்ஷன் ரொம்ப முக்கியம், அது ஒர்க் எப்படி ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியா இப்படி ஒர்க் ஆகும் அப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு போறதுல இங்க விஷயமே இல்லை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஒரு 5-6 ஷாப் கீப்பருக்கு போயிட்டு வந்துருச்சு, ஒரு நல்ல எப்படியாப்பட்ட டெக்னீஷியனுக்கு போயிட்டு வந்துச்சு, ஆனா அது ரெடி ஆகல அப்படின்னும் போது சில விஷயம் அவங்க ஸ்கிப் பண்ணிருக்கலாம், சில விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இங்க பட்ஜெட் சவுண்ட் வந்தாலும் இந்த லைனை நம்ம தேடி போற பட்சத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு இங்க ஒரு கெப்பாசிட்டர், இப்ப இந்த கெப்பாசிட்டர் ஞாபகம் வருதுங்களா? வருது சார். கெப்பாசிட்டி செக் பண்ணணும் சார். அப்ப இந்த கெப்பாசிட்டர்ல இந்த சைடு இந்த சைடு கரெக்டா இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும் சார். ஆகும் சார். பை சான்ஸ் இப்ப இந்த கெப்பாசிட்டர் இல்ல, எடுத்துருங்க போர்டுல இருந்து. எதனா ஒரு போர்டு வந்துச்சுன்னா நீங்க எடுத்துருங்க. சாம்சங் A57 தான். நீங்க எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதுன்னு. ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம செக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், உங்களை பொறுத்தவரைக்கும் அதுல என்ன வருது, கிரவுண்ட் வரதால மைனஸ் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆனா மைனஸோட லைன் தனியா இதுக்குன்னு இப்ப கொடுத்துருக்கேன், போகுதா போகலையா? போகுது சார். ஆடியோ கோட்டா கைசிக்கு. அப்ப நம்ம இந்த லைனை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணணுமா செக் பண்ணக்கூடாதா? செக் பண்ணணும். சொல்லுங்க செல்வம், செக் பண்ணணும்ல? ஆமாம் சார், செக் தான் சார் பண்ணணும். ரவிக்குமார் செக் பண்ணணும்ல கண்டிப்பா? ஆமாம் சார். ஓகேங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்கோட செக்ஷன். ஓகே, இப்ப மைக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எப்படி ஒர்க் ஆகும். இப்ப மைக் வந்து யூனிவர்சலா எப்படி சார் மாத்துறாங்க, அதோட கான்செப்ட் என்ன? யூனிவர்சல் மைக் எப்படின்னு நம்ம யூடியூப்ல நான் பாத்துருக்கேன் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டுல டிஜிட்டல் மைக் எதுவுமே கிடைக்கல, எல்லாம் ஒர்க் ஆகலன்றதால ஒரு ஒரு குறிப்பிட்ட வேல்யூல ஒரு ரிஜிஸ்டர் வச்சு என்ன பண்றாங்க, பைபாஸ் பண்ணி அந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு யூடியூப்லயே நான் எல்லாத்துலயும் பாத்திருக்கேன் சார். அது எப்படி அதே மாதிரி பண்ணா ஒர்க் ஆகுமா, அது எந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் கான்செப்ட புரிஞ்சுக்கிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க யூடியூப்ல 1000 யூடியூப்ல நம்ம பார்க்கலாம் ஒர்க் ஆகுறது எப்படின்னு. பட் ஆனா அது டீடைல் ஏன் எதனால அப்படி ஒர்க் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா, இப்ப நம்ம வாங்க பவர் பாயிண்ட் போயிடலாம். இப்ப வந்து நான் மைக்குள்ள என்ன சொல்லியிருக்கோம், 2.2K இருந்து 4.7 கிலோ ரிஜிஸ்டர் எதனா ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லுங்க, சொல்லியிருக்குமா இல்லையா? சொல்லிருக்கீங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் இப்ப எடுத்துக்கிட்டோம். அதனால இப்ப டிஜிட்டல் மைக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மைக்கா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டல் மைக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சைடு VDD, ஒரு சைடு கிளாக், ஒரு சைடு டேட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மைக்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஜிட்டல் மைக்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்டல் மைக். ஓகேவா? கிளாக் அண்ட் டேட்டா VDD இருக்குது. VDDன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்டேஜ் லெவல், கிளாக் டேட்டான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல சுத்தமான வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பும். ஓகே சரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் எப்படி சார் பண்றது, அதை நான் இப்ப இது மூலியமா உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் ஈஸியா புரியும். இப்ப நான் வந்து ஒரு யூனிவர்சல் மைக் எடுத்துக்கினேன். ஓகேவா? இது வந்து எனக்கு பிளஸ், இது வந்து மைனஸ். என்னது, இது வந்து எனக்கு பிளஸ், இது வந்து மைனஸ். ஆல்மோஸ்ட் இது என்ன இருக்குது, GND கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா? நம்ம இப்ப ஸ்கீமேட்டிக்ல பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சா ஆகலையாப்பா? ஆமா, நான் கனெக்ட் ஆயிருந்தேன். ஓகேவா? கனெக்டிங்ல இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக் பயாஸ். ஓகேவா? இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து வந்து ஒரு டாட்ல இங்க வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டாட் இருக்கு மதர் போர்டுல, 3 டாட் இருக்கு. ஓகேவா? இல்ல சில சமயம் இப்படி கூட இருக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த லைனு, மைக் பயாஸ். இதுல வந்து நடுமத்துல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் லைன் வச்சுக்கோங்க. என்ன லைனு, மைனஸ் லைன். நேரா இட்டு வந்து இது கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மைனஸ் லைன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரவுண்ட் GND தான், கிரவுண்ட் தான் இருக்கும். ஓகே,
இப்போ இங்கதான் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மைக்குள்ளார என்ன இருக்கு, 2.2K ரெஜிஸ்டர்ல இருந்து 4.7 ஒரு ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், மேனலா அந்த மைக் எடுத்துட்டு, மைக் எங்கேயும் மார்க்கெட்ல கிடைக்கல, இல்லைன்னா கரெக்டா ஒர்க் ஆகலன்றப்ப மேனலா நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் வைக்கிறோம். எங்க பயாஸ்ல இது வந்து என்ன பண்றோம், ஒரு ரெஜிஸ்டர் இதுல கனெக்ட் பண்றோம். எவ்வளோ, 2.2Kல இருந்து 4.7 கிலோ ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர் 4.7 கூட வைப்பாங்க. இப்ப இங்க கனெக்ட் பண்ணிட்டு யூனிவர்சல் மைக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது யூனிவர்சல் மைக்கு, ஓகேவா, பிளஸ். இப்ப நம்ம இந்த பிளஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் லைன் எட்டுன்னு வந்து நேரா வந்து இங்க நம்ம ஜம்பர் அடிக்கிறோம் இந்த செக்ஷன்ல. இப்ப மைனஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா கொண்டு வந்து இங்க ஜம்பர் அடிக்கிறோம் நடுமயத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாஸ் லைன் என்ன ஆகுது, இது கூட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. பயாஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா இது கூட பயாஸ் மேல இருக்கு, நடுமயத்துல 2.2K ரெஜிஸ்டர். இப்ப மைக்குள்ளார இருக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்ம வெளியே போர்டுல வைக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மைக்குள்ளார இருக்கிற இந்த ரெஜிஸ்டரை நம்ம என்ன பண்றோம், வெளியே போர்டுல வைக்கிறோம். இப்ப போர்டுல வச்ச உடனே இப்ப நீங்க இங்க பேசின உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதே மாதிரி இப்ப பயாஸ்க்கு பயாஸ் வந்துருச்சு, மைக்குக்கு இப்ப வால்டேஜ் இங்க வால்டேஜ் மைக்கு கிடைச்சதே கிடைக்கலையா சொல்லுங்க? கிடைச்சிச்சுண்ணா. கிடைச்ச உடனே அப்ப நீங்க பேசுற வாய்ஸ் வால்டேஜோட இங்க இருந்து போகுது. போன உடனே இங்க என்ன ஆகுது, வால்டேஜ் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆயிட்டு ஒன்லி ஃப்ரீக்வன்சி முன்னாடி அனுப்புது கெப்பாசிட்டர். அடுத்தது இதே லைன்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கிரவுண்டுன்றப்ப இது இந்த லைன் இதோட ஆகணும்னே, இப்ப இந்த லைன் இங்க இது விட்டுருங்க, இது கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இதுல இருந்து மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வருது. வந்த உடனே என்ன ஆகுது, இங்க ஜிஎன்டி கிரவுண்டு கூட இங்க ஒரு லைன் இருக்கு, ஆல்ரெடி கிரவுண்டு கூட ஃபர்ஸ்டே இருக்கு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் என்ன இருந்தாலும் மைனஸ் வெறியும் வாய்ஸை மட்டும் இதுவும் அமுச்சு விடுது. இப்ப யூனிவர்சல் மைக் ஒர்க் இப்ப இந்த கான்செப்ட் இப்படி நம்ம கரெக்டா நீங்க யோசிச்சீங்கன்னா இல்ல பாருங்க நீங்க அப்படியே. இப்ப நம்ம யூனிவர்சல் மைக் இந்த 2.2K ரெஜிஸ்டர் 4.7 கிலோ ரெஜிஸ்டர்ல வச்சு ஒரு யூனிவர்சல் மைக் எடுத்து வைக்கிறோம். வச்சா இப்ப நான் இதுக்கு நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 99% இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகும் சார். ஒர்க் ஆகும். சொல்லுங்க ரவிக்குமார். கண்டிப்பா ஒர்க் ஆகல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல பாக்குற ஒரு விஷயம். இப்ப புரியுதுங்களா? யூடியூப்ல எதுக்காக ரெஜிஸ்டர் வச்சு ஒரு யூனிவர்சல் வயர் இருக்கிற மைக் வச்ச உடனே ஒர்க் ஆகுது, இது என்ன கான்செப்ட்னு தெரியலையே, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலேன்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளவு ஈஸியா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரிஞ்சுதா புரியலீங்களா? இப்ப ஒரு யூடியூப் எதையுமே பார்க்காம இப்ப நீங்க இந்த மாதிரி இப்ப செக் பண்ணி ரெடி பண்ண முடியுமா முடியாது? சொல்லுங்க. முடியும் சார். ஓகே, இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயமே. இங்க ஒருத்தவங்க ஒரு ரிஜிஸ்டர் வைக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்றாங்கன்னா அவங்க வந்து பெரிய இதெல்லாம் இல்ல, ஏதோ புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதுலாம் இங்க அர்த்தம்லாம் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்றாங்க, தனியா செப்பரேட்டரா அதை செய்யறாங்க. ஒரு மைக்குள்ள இருக்கிற ரெஜிஸ்டர் வெளியே வைக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப இங்க பயாஸ் லைன் இது எல்லாம் கரெக்ட் ஆகுது, மேட்ச் ஆகுது எல்லாத்துக்கும். அது எப்படி அதுல இருந்தது மாதிரி இதாவது இப்ப வந்து ஒரு யூனிவர்சல் மைக் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒர்க்கிங் கண்டிஷன்ல கொண்டு வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல பாத்துன்னு இருந்த விஷயம். கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? எதனா டவுட் இருக்கா இதுல? இல்ல நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இன்னொரு நபருக்கு அவருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா சார்? புரியுது. ஓகே, அடுத்தது வாங்க.